கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர். சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம், ஆனால் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக பெரியலுக்குள்ள வந்துருக்கிறீங்க. நீங்கள் பெரியல் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஜேக்கப். ஒரு பெரியலின் அனுபவம் மாத்திரம் அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கற்று தந்திருக்கிறாரு. பெத்தேலில் யாக்கோபு பார்த்தது சொப்பனங்களை மாத்திரமே. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பெரியல யாக்கோபு ஆட்சி எல்லாவற்றையும் கடத்தி விட்டார், தனித்து இருந்தார். ஆமென். எத்தனை பேர் அந்த சந்தர்ப்பத்தை வாசித்திருக்கீங்க? எல்லாவற்றையும் கடத்தினார். பிரியமான ராகேலை கூட கடத்தி விட்டார், பிரியமான பிள்ளைகளை கூட தனித்து இருந்தார். அப்போ அவர் பார்த்தது சொப்பனம் அல்ல, கர்த்தர் நேரடியாக இறங்கி வந்தார். அங்கே ஒரு போராட்டம், காவலில் ஒரு போராட்டம். நான் நினைத்த உண்மையிலே ராகேல் கூட இருந்திருந்த போராட விட்டுருக்க மாட்டேன். இல்லையா? புருஷனுக்கும் தேவதூதனாக இருக்கலாம், கர்த்தராக இருக்கலாம், போராட்டம். ஆனால் விடிய விடிய போராடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடம் தான் பெரியல். ஆமென். ஆமென். இந்த பெரியல் தீர்க்க தரிசன ஊழியத்தின் தலைமை போதகரும் இந்த சர்ச்சு பாஸ்டருமாக இருக்கிறதான கனத்துக்குரிய போதகர் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். சிஸ்டர் மஞ்சு அவர்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காப்புல. ஒரே வேலை நடத்துகிறேன். பிள்ளைகள் இன்னும் உடன் ஊழியர்கள் இருக்கலாம், விசுவாச தாய்மார்கள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களால் எங்களை அபிஷேகிக்கவும் ஒரு சுவிசேஷகனாக, ஒரு சுவிசேஷகியாக கர்த்தருக்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ். இயேசு ஆறுதல் அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை தான். உன்னை ஆறுதல் படுத்தினேன், நீ அநேகருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஆமாம். அதிலிருந்து எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எவ்ரி ஃப்ரைடே எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்கிறது. ஒரு சின்ன சோஷியல் மீடியா ஊழியத்தையும் செய்து வருகிறேன். ஆமென். கர்த்தர் அனுப்புகிற இடத்திலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். நாம் வேதவசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திரும்புவோம். அதே சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை 25:5. அவனவே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2, 3, 5 வசனங்களை கூட வாசிக்கிறேன். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார். ஒருவிடம் கண்களை கொள்வோம். மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை மயக்கம் அடைந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 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 ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றல் தூணி ஏந்திட்டேனோ நான், ஏற்றல் தூணி ஏந்திட்டேனோ நான், என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன்.
என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை என் நாள் வரையும் காத்ததே, என் கிருபையே கிருபையே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறாங்க. ஆவியானவருடைய முழு ஆளுகைக்காக அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் பேசுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் அதிகாரப்படுத்துங்கப்பா. கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். பணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் என்ன செய்தாங்களா? நித்திரை மயக்கமடைந்தார்கள். இது பெண்கள் கூட்டம். பெண்கள் விசேஷமானவங்க தான். சபையின் சுருக்கமாக இருக்கிறது. மிக வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பெண்களை குறித்து ஒரு 2 வார்த்தை நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்கு நேராக விரும்புகிறேன். பெண்கள் விசேஷமானவங்க தான், அர்ப்பணிக்கப்பட்டவங்க, தனக்காக வாழ்வாதவங்க. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்காக வாழ்றவங்க தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் நம்மை பண்படுத்தணும், காக்கணும். ஆமென். காக்க தவறுன ஒரு பெண் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் காத்தவள் அரண்மனைக்குள்ளாக போனாள். ஆமென். 2 பேரும் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஏகப்பட்ட பெண்கள் மீட்டிங் சிஸ்டர் நிறைய நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க. நீங்கள் நிறைய கேட்டு இருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை நினைத்து நான் ஜெபித்த போது நேற்றுக்கு கரெக்டாக 3 o'clock கர்த்தர் என்னை எழுப்பி விட்டார். ஒரு சில காரியங்களை கர்த்தரோடு இடைப்பட்டார். ஆனால் அதனால் கர்த்தர் நான் இன்னொரு மெசேஜ் எடுத்தேன், செட் பண்ணேன். கர்த்தர் இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் தந்து காணம் கடைசியாக இருக்கிறது. ஜனங்கள் எழும்ப வேண்டும், இல்லைங்க ஆயத்தமாகணும், விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை பேசியது என்னுடைய இருதயத்தில் பிரகாசித்தபடினால நேற்று நைட்டுக்கு பிறகு தான் இந்த மெசேஜை நான் செலக்ட் பண்ணேன்னா, ஆவியானவருடைய திட்டத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஏதாவது ஒரு இருதயத்தில் பேசினா கூட அது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. மணவாளன் வர தாமதித்த போது 10 பேர் என்ன செய்தாங்க? தூங்கினாங்க. அடுத்து 10 பேர் என்ன செய்தாங்க? எழும்புனாங்க. 10 பேர் என்ன செய்தாங்க? சத்தத்தையும் கேட்டாங்க. எல்லாருக்குமே சத்தம் கேட்டது. எல்லாரும் எழுப்புனாங்க, எல்லாரும் தூங்குனாங்க. ஆனால் 5 பேர் புத்தியாக இருந்தாங்க, 5 பேர் புத்தியற்றவர்களாக இருந்தாங்க. புத்தியற்றவர்கள் தான் ஆயத்தம் இல்லாத கூட்டத்தில் இருந்தாங்க. ஆமென். புத்தியற்ற கூட்டம் என்று சொல்வதை விட ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மணவாளனுடைய சத்தம் கேட்கிற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய நிலைமைகள் எழும்பி இருக்கிறோமா? ஆமென். விழித்திருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமென். கன்னிகைகள் இருக்கிறாங்க, மணவாட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் மணவாட்டியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக உடன்படிக்கை, ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் மணவாட்டியாக இருக்கிறோம். இனி மணவாளனுடைய கல்யாண நாள் ஒன்று வரும். அதற்கு பின்புதான் மனைவியாக ஒரு ப்ரமோஷன். ஆமென். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிந்ததோட அவள் மனைவியாகி விட முடியாது. ஏன்னா எப்போ வேணும்னாலும் அந்த சம்பந்தம் என்ன செய்யலாம்? மாறலாம். ஆமென். அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் போயிடுவீங்களோ? அவருடைய ஒவ்வொரு நிருபத்திலையும் அவர் எழுதும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்துவ ஆகிய ஒரே புருஷனுக்கு. இன்னைக்கு உலகத்தில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா ஒரு புருஷனை மாற்றி இன்னொரு புருஷனுக்கு கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஆத்ம மணவாளன் ஒருவர் மாத்திரமே. அவரை ஒரு தடவை பிடிச்சிங்கன்னா விட்டுறாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மரணம் வரையும், கர்த்தருடைய வருகை வரையிலும் கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகள் வரட்டும், பாதையில் கஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும். அவங்க இந்த மெசேஜில் வந்த அத்தனை செய்தியை சிஸ்டர் ஜபத்தில் நடத்தினாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். எல்லாவற்றையும் நாம் கடந்துதான் போக வேண்டும். அப்போ முதலாவதாக ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெண்களாகி இருக்கிற நம்ம குடும்பத்திலே நம்ம எழும்பணும். ஃபர்ஸ்ட் எழும்பணும். இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்யணும்? எழும்பணும். முதல்ல என்ன எழும்பணும்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம், சீக்கிரமாக வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5. ஆகிலுமே விழுந்து போன இடத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளை எழும்ப வேண்டும். நம்ம யாரும் விழுந்து போனதுன்னு சொல்ல முடியாது. அநேக நாட்களில்
நம்ம விழுந்து விடுகிறோம். நான் மனுஷனாக இருக்கிறோம், மாம்சம் தானே, நம்ம விழுந்து விடுகிறோம். இந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். எங்க விழுந்திருக்கிறோம், எந்த தப்பு நடந்திருக்கிறது. ஆதியில் இருந்து அறிந்து இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட நேரம், அபிஷேகம் பெற்ற காலங்கள், ஞானஸ்நானம் எடுத்த நாட்கள், கர்த்தரோடு உறவாடின நேரம், கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி ஜெபித்த நேரங்கள், வேதத்தை தியானித்த நேரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எபேசு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உங்கள் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. அதனால எங்க விழுந்தாயோ அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டுமா? எழும்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் விழுந்த இடத்தை விட்டு எழும்புங்க. அடுத்து கத்த செய்ய வேண்டியதை செய்வார். ரெண்டாவதாக சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன், டைமில். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஆகையால் தூங்குகிறனே மரித்தோரை விட்டு எழுந்து. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கூட்டம். சமயத்தில் கட்டாயத்தினால நான் ரொம்ப 1-2 லைன்ல அதை சொல்லி விட விரும்புகிறேன். தூங்குகிறது யாரை விட்டு எழுமணுமா? மரித்தோரை விட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. தூங்குறது யார் கூட தூங்கிட்டு இருக்காங்களா? உலகத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. மரித்த ஒருவனோடு ஜீவனுள்ள ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருந்தால் நிலைமை என்ன ஆகும்? அந்த மரித்த சரீரத்தினுடைய ஒரு நாள் இருக்கலாம் இல்லையா? 2ஆம் நாள் ஆகும்போது அந்த சரீரம் அழுக தொடங்கும் போது இந்த உயிரோடு இருக்கிற மனுஷனை கொஞ்சம் டச் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த சரீரத்தில் புழு வைக்கும், புழுக்கும். அது இவனுக்கு தெரியாது. இப்போ தூங்கிட்டு இருக்காரு, நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறார். கடைசியில் நாற்றம் எடுக்கும் போது தெரியும் இவனுக்கு, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன்? மரித்தவர்களுடைய மத்தியில் எங்கே இருக்கிறேன்? தேவ பிள்ளைகளே, உலகத்திற்கு ஒத்த வேஷங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் பாவ சுபாவங்கள், இச்சைகள், இதோடு நீங்கள் ஒத்து இருந்தீங்கன்னா இப்போ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பார்ப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வீங்க? யாரையும் தெரியாமல் சீரியல் பார்ப்பீங்க. அடுத்து யூடியூப்பில் தட்ட வந்துட்டே இருக்கும். நல்லா வரும், நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. தெரியாது. கடைசியில் ஊர் நாரி, பேர் நாரி, குடும்ப நாரி, குலம் நாரி எல்லாமே நாற்றம் வைக்கும் போது ஐயோ நான் இருந்த இடம் சரியில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாநிலையிலே ஒரு எச்சரிக்கை செய்தியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். மரித்தோரை விட்டு எழுப்புங்க பிள்ளைகளை. ஹல்லேலூயா. யாராவது அந்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபைக்கு தெரியாமல் இருக்கலாம், மாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கிறானா, உங்கள் இருதயத்திற்கு தெரியும் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க என்று. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கண்களில் நிச்சயாக இருந்தால் கூட ஒரு பெரிய பாவம். ஏவாளுக்கு ஒன்னே தான் வந்தது. என்ன செய்தார்? கண்களில் நிச்சை. பார்க்க அது எப்படி இருந்தது? பார்வைக்கு அழகும், ருசிப்புக்கு நல்லதும், அது கண்களை தெளிவிக்கிறதுமா இருந்தது. அவர் இச்சை, அந்த கண்களின் இச்சையினால தான் தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாள். இந்த இச்சையானது ஒரு பெரிய கஷ்டம். அதனால உலகத்தின் எல்லாமே அனுபவிக்கணும் என்று ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே மரித்தோரை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மரித்து போன அனுபவங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து போன அனுபவங்கள். ஆமென். ஆவிக்குரியவர் அல்லாதவர்களோடு நம்முடைய நேரத்தை உலகத்தில் தான் வாழ்றோம். எல்லாத்தையும் அன்பா இருங்க, எல்லாத்தையும் பேசுங்க, இல்லைன்னா நம்ம உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்த பரம்பரையான காரியங்கள், சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆமென். வந்தால் அதை நம்ம என்ன செய்யணும்? அழித்து விட. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்கும். தெரியாது, ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே சின்னாக மாற்றிவிடும். ஆகவே மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். 3ஆவதாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இங்கே நானே சொல்லிவிடுகிறேன். 38 வருடமாக ஒருத்தன் நினைச்சுக்கிறான், பெதஸ்தா குளத்திலே இருக்கிறான். அவன் படுக்கையில் இருக்கிறான். படுக்கையை விட்டு என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் எழுப்பணும். பெண்களாக இருக்கிறதுனால காலையில் நம்ம முடிப்போடு நம்ம தான் எழுப்பணும். காலையில் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமை, அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் கொடுத்த கட்டளை அதை 2 கட்டளை தான். 2 மீறிட்டு தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டார். ஆமென். ஒன்று பண்படுத்து, இன்னொன்று காத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இப்போ படுக்கையாக கிடக்கிறார். குளம் கலக்கப்படுகிறது உண்மைதான். அதனால போக முடியாது. அவன் சொல்ற என்னால் முடியாது.
யார்கிட்டையாவது சொல்லியாவது தூக்கி கூட தொப்புன்னு போட்டிருக்கலாம், அதுக்கு கூட அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவனையும் தேடி இயேசு ஒரு நாள் வருகிறார். நம்ம இன்னைக்கு இயேசு வருகிறது வரையிலும் காத்திருக்கிறீங்களா? இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த குளத்துக்கு போகணும்னு இருக்கிறீங்களா? சபை பக்கத்தில் தான் இருக்கிறது. விடுதலை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், நன்மை வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்போ குளம் எங்கே தான் இருக்குது? பக்கத்தில். வாரத்தில் எத்தனை நாள் சிஸ்டர் கலக்கப்படுதுங்க? என்னைக்கு தான் கலக்கப்படுதுங்க? அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தா டெய்லி தான் கலக்கிறது. டெய்லி எத்தனை தடவைன்னு தெரியாது, எத்தனை தடவை வந்தாலும் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. கலக்கப்படும் போதெல்லாம் வந்து சாடுங்க. வந்து என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை தேவைகளும் சந்திக்கப்படும். படுக்கையை விட்டு எழும்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருந்த இருப்புல கஷ்டமா இருக்கு, நெருக்கமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குது, போராட்டத்தை இருந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கலாம். 38 வருஷமானாலும் இது இருந்துட்டு தான் இருக்க முடியும். ஆமென். ஒரு நாளும் விடிவு காலம் வராது. ஆனால் குளம் எப்போ கலக்கப்படும் என்று பார்த்து இருங்க. அதற்கு முன்னதாக வந்து வெளியே உட்கார்ந்துருங்க. எப்போ கலக்கப்படுதோ முதல் ஆளாவது முன்னாடி உட்காருங்க. கர்த்தர் ஆகவே படுக்கையை விட்டு எழும்புங்கள், எழும்புங்கள். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆமென், ஹல்லேலூயா, நித்திரையை விட்டு எழும்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. காலத்தை நாம் அறிய வேண்டும். அதில் வசனங்கள் இருந்தால் நான் வாசிக்க விரும்பவில்லை, டைம் இல்லை. நித்திரையை விட்டு எழும்பணும், காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம நித்திரை பண்ண வேண்டிய ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இது கடைசி காலம். கர்த்தர் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. வேத பண்டிதர்களுடைய ஆராய்ச்சிப்படி தானியேலுடைய 70 வருஷங்கள், இன்னும் யோசுவாவின் காலத்தில் இந்த சூரியன் 10 பாகை திரும்ப வந்து இதெல்லாம் அவர்கள் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. 2031க்குள்ளாக கர்த்தர் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. உலக வழக்கத்தில் அவங்க அந்த கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய கணக்கு வர, கர்த்தருடைய கணக்கு வர, அவர் எப்போ வேண்டும் என்றாலும் வரலாம். அதனால் காலத்தை நம்ம அது நமக்கு எல்லா காலம் மழை வருதுன்னா தெரியுது, அப்படிதானே? மழை புயல் வருதுன்னா உடனே என்ன கொடுக்குறாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. உடனே ஒரு அலர்ட் மெசேஜுக்கு செல்லுலே வருது, அலர்ட் ஆகிடுங்க. ஆனால் கர்த்தருடைய வருகை பற்றியான எச்சரிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. வருகை செய்திகள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து கொண்டு போகிற காலத்தில் தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்க. எல்லா காலத்தையும் நிதானிக்க தெரியும் போது தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியும். இன்னைக்கு உலகத்தின் சம்பவங்களை பார்க்கும்போது எல்லாம் கர்த்தர் சொன்ன வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்ததா, பூமி அதிர்ச்சியா, பஞ்சமா, பட்டினியா, எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. வாசற்படியில் வந்து இருக்கிறார். ஆகவே நித்திரையாக இருக்க வேண்டிய காலம் அல்ல இது, நாம் எழும்ப வேண்டிய காலம். காலத்தை நிதானித்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். ஆமென். என்னதான் தூசின்னு சொல்றீங்களா? வீட்டில் கிச்சனில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது ஒட்டுற தூசி அல்ல. அதே மாத்திரம் யாராவது ஒருத்தங்க வாசிங்கள, ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 18, 13, 14 ஆகிய வசனங்களை யாராவது வச்சுக்கிறோம் வாசிங்கள. ரோமர் 13, 12. கொஞ்சம் தூசிகளை சொல்றது, கடியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறுமை, இதெல்லாம் நமக்கு இருக்கிறதான தூசிகள். இந்த தூசியோட இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. இந்த தூசியை நம்ம என்ன செய்யணும்? உதறி விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை அல்ல, கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால முடியும். ஏன் முடியாது? இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். முடியும் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தூசியை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது எழும்புனாதான் என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்பட முடியும், ஆயத்தப்பட முடியும். பெண்களுக்கு இருக்கிற முக்கிய பங்கு உண்டு. வீட்டில் இருந்து எங்கேயாவது ஒரு பிக்னிக் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் எழுப்பி ஆயத்தமாக்குறது யாருந்தா? முதல்ல கிச்சனில் போய் டீ போட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஒரு ஆயத்தம். அப்போது குடும்பத்தில் எல்லாம் ஆயத்தம் பண்ணுறதுமோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எபேசியர் 6:15
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலங்களில் தொடுத்தவர்களாகவும், ஆயத்தத்திற்கு அடையாளமாக ஒரு பாதரட்சியை நம்ம தொடுக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு உள்ள ஒன்று போடுவோம், வெளியே ஒன்று போடுவோம். இன்னும் தேவைக்கு ஏற்றார் போல என்ன செய்வோம், ஆயத்தப்பட்டு அதற்கேற்ற சப்பல்ஸ் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் கர்த்தர், ஆயத்தம் என்னும் ஒரு பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கள். விளக்க நேரம் இல்லை, அப்படி விட்டு விடுகிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ அதனால் பர்வகத்துக்கு போகிறதுக்கு செருப்பு வேணுமான்னு கேட்காதீங்க. அப்போ ஆயத்தம் என்ன சப்பல். ஆயத்தத்திற்கு நிறைய இருக்கிறது, எடுக்க நேரங்களை விட்டு விடுகிறேன். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட உன்னுடைய கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலாளனாயிரு. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் மட்டுமல்ல ஆயத்தப்பட வேண்டியது, நம்மோடு சேர்ந்த கூட்டத்தை, உங்களோடு சேர்ந்த குடும்ப அங்கங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஒரு ஆத்மாவை ஆயத்தப்படுத்தி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பு ஒரு வெளிப்பதற்கு இருக்கிறது, சபையை நடத்துகிறது. ஆமென். ஏதோ நீங்க இங்க வந்து இருந்துட்டு போறீங்க, இதோட உங்களை விட்டுவிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அனுதினமும் திறப்பில் இருக்கிறவங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆத்மாவை பரலோகத்துல கொண்டு சேர்த்தாதான் அவங்களுடைய ஜீவ கிரீடத்தில் ஒரு முத்து கர்த்தர் வைப்பார். அப்போ அவங்க எவ்வளவு கவனமா இருப்பாங்க. அதற்கு ஏற்றார் போல நீங்களும் பயணித்தீங்கன்னா இந்த சபை வளரும். ஆமென், அல்லேலூயா. ஒத்துழைப்பு கொடுங்க, பண்படுத்துங்க, வாழ்க்கையை பண்படுத்துங்க, தரிசனமா வைக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் பண்படுத்துங்க. பண்படுத்தினால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய வருகை வரை அல்லது மரணம் வரை காத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4:12 கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். அடுத்தபடியாக அவரை சந்திக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக விழித்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மனவாட்டி எப்போதும் விழிப்புள்ளவளாக இருக்க வேண்டும். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாடிகையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் எப்போது என்ன செய்ய? விழித்திருங்கள், விழித்திருங்கள். விழிப்பு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை. ஆமென், அல்லேலூயா. விழித்திராவிட்டா என்னென்னமோ காரியங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. திருடனும் வருவார். திருடன் என்ன நேரத்தில் வருவான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கர்த்தருடைய வருகை சாயங்காலத்திலோ, மத்தியானத்திலோ, சேவல் கூப்பிடும் நேரத்திலோ, நடுராவிலோ, எந்த வேலையிலோ கர்த்தர் வரலாம். அதனால ஒரு விழிப்பு வேணும். மனவாட்டி விழித்திருக்க வேண்டும். சூனியமித்தியால் சொல்லும்போது நான் வசனங்களை எடுக்க விரும்பவில்லை. சூனியமித்தியால் சொல்லும்போது சொல்லுவாள், நான் படுத்து நித்திரை செய்த என் இருதயமோ விழித்திருந்தது. ஆமென், அல்லேலூயா. கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். ராத்திரி தூங்குகிறார இருதயம் விழித்திருக்கின்ற தகப்பனே, இந்த ராத்திரி ஒரு வேளையில் வருகிறானால் நான் விழிப்போடு இருந்தால்தான் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். விழிப்புக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்தை விட்டு முதலாவது என்ன செய்யுங்க? எழும்புங்க. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். ஏசாயா தீர்க்கதரிசனம் 52:1 உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ சீயோன். ஆமென், சீயோன். சீயோன் படுத்து இருக்க கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்க கர்த்தர் விரும்பல. ஆமென், அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீ எழும்பினால் நீ என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்பட முடியும். நீ ஆயத்தப்பட்டால் தான் நீ விழித்திருக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் எழும்ப நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இருக்கிற இடத்தை விட்டு ஆதியில் கொண்ட அன்புக்கு நேராக விழுந்த இடத்துல இருந்து எழும்புங்க. ஆமென், அல்லேலூயா. விழலன்னு யாரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு புதிய மனம் திரும்புதல் வேண்டும். ஏதோ ஒருக்கா மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்டது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். மனம் பல இடத்துக்கு போகும். நான் இப்போ நினைச்சா கோயத்தூர போயிட்டு மனசு போகும், ஆனால் என்னால் போக முடியாது. இதுதான் நடக்குது. அப்படிதான் நம்ம பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நினைச்சா எங்க வேணாலும் மனசுக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வருவீங்க. இப்போ எங்க வர போவீங்க? அம்பாரிக்க பில்டிங் வேற போகல, ஆனா நிஜத்துல போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. மனது மாமிசம் விரும்பினபடி நாம் வாழாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு நம்ம எழும்பின உடனே கர்த்தருடைய ஆவியாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், வீட்டில் இருக்கேன். என்னை நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய ஒத்தாசைப்படி நீங்கள் என்னை நடத்துகிறார்கள், ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்ம ஏற்படுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்ம ஏற்படுப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. ஆனா 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தியற்றவங்க. புத்தியற்றவங்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. மணவாளன் இதோ
நடுராத்திரியிலே வந்து கதவை தட்டுனாங்க. எல்லாருக்கும் தான் சத்தம் கேட்டது, எல்லாரும் தான் எழும்புனாங்க. ஆனா ஆயத்தம் இல்லை. தீவெட்டியில எண்ணெய் இல்லை. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. ஆயத்தமா இருந்தவங்க மணவரைக்குள்ளே பிரவேசித்தாங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க. பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனதா எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. பாதி 50-50 தான். அல்லேலூயா. நோவாவுடைய காலத்துல சிலராகி 8 பேர் மாத்திரம் தான் பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகள், நம்ம 50 பேர் வந்திருக்கலாம், 100 பேர் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் பிரவேசிப்போம் என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. சிலராகிய 8 பேர். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இல்ல தெரிந்து கொள்ளவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஆமென். அல்லேலூயா. அந்த சில பேராகிய கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் அந்த சில பேருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி விசாலம். அநேகர் போறாங்க. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கு. அதை தெரிஞ்சிடுங்க. ஜீவனுக்கு நம்ம போகணும். கேட்டுக்கு நேராக நாமும் பயணிக்க கூடாது, நம்முடைய பிள்ளைகளும் பயணிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரே படுக்கையில 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவான். வயல்ல 2 பேர் வேலை செய்வாங்க. சகோதரி 2 பேர் இருப்பீங்க. ஒருத்தர் ஏதோ குடும்பத்துல சர்ச்சுக்கு போகணும், அந்நிய பாஷை சொல்லுகிறோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அதனால பரலோகம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கை வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் என்று அறிவித்திருப்பாங்க. ஒருத்தர் கைவிடப்படுவார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் 50-50 தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் நீங்க இருக்கிறீங்க, சர்ச்சுக்குள்ளாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். கண்களின் இச்சை ஒரு ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினது. எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி தான் அவர்களை தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவர்கள் எதையுமே செய்யலை. இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களை தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இதற்குள்ளே இச்சையோடு இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அது வேற பிரமாணம், நியாய பிரமாண காலம் வேற. இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம். ஒரு மனிதனை இச்சையோடு பார்த்தாச்சுன்னா சகோதரி, அவனுடைய விபசாரம் செய்தாயிற்று என்று வேத வசனம் போதிக்கிறது. அல்லேலூயா. பார்வை எப்படி இருக்கிறது? வாலிப தங்கச்சி, யாருக்கும் தெரியாது மொபைல் என்ன இருக்கு. உடைய பார்வை எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்பதை பார்க்கும் போது உடைய பார்வை அழகு மாயமா? நினைக்காத. மரணம் ஒரு நாள் சந்திக்கும். எப்படி சொல்ல முடியாது. ஒரு வயிற்று வலி வந்தா தாங்க முடியல. நடக்கிற இடத்துல தடுக்கி விழுந்தா மனுஷன் மரித்து போகிறான். நாமே ஆனா எப்போ நம்முடைய மரணம் வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு இங்கே கண்ணை மூடினா அங்க கண்ணை திறக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இல்ல கிறிஸ்துவின் வருகை இன்று ராத்திரி இருக்குமானால் அந்த மணவாளுடைய சத்தத்தை கேட்க நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஏதாவது பாவ சுபாவங்கள் இச்சை ஆவியானவர் சில இருதயங்களோடு இடைப்படுகிறார். தங்கச்சி, சகோதரியை விட்டுவிடு. பாவங்களை மறைக்கிறவர் வாழ்விடைய மாட்டார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் வருவார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறீங்க? மனுஷனுக்கு சொல்ல கத்தனை சமூகத்தில் அர்ப்பணிங்க. இச்சை நாமி சபை விட்டு வெளியே
யாருடைய சத்திற்கு சபைகள் ஏங்கி இருக்கிறது, சில காரியங்கள் கத்த செய்ய முடியாமல் சபைக்குள்ள சில விடுதலைகளை கத்த செய்ய முடியாதபடிக்கு சில பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு நீக்கட்டுமே. அப்பா என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிக்கிறாங்க அர்ப்பணிக்கிற இருதயங்கள் எழுப்பட்டுமே. கத்த தயாரா இருக்கிறார், கத்த தயாரா இருக்கிறார், கிரியை நடப்பிக்கும்படி கத்த தயாரா இருக்கிறார். நீங்க தயாரா, நீங்க தயாரா சிஸ்டர், தயாரா தயாரா. ஒரு ஆகா நிமித்தம் இஸ்ரவேல் குடும்பம் முழுவதும் பெரிய பெரிய ஆக்கினைக்குள்ளாக போனது, பெரிய பிரச்சனை. ஒரு ஆக ஒரு ஆக ஒரு ஆக நாம் ஆகானா இருக்க வேண்டாம். தீபதனமோ சந்துராதனமோ விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. கத்தருக்கு பிரியமில்லா எந்த கிரியையானாலும் விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. கத்தர் இந்த மாலை வேளையில உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. 139வது சங்கீதத்தை வாலிப பிள்ளைகள் வீடுகளில் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்கள். நான் உமக்கு ஒரு மனவாட்டியாக மாற வேண்டும் ஆண்டவரே. இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் அர்ப்பணிங்க ஆண்டவரே. நான் ஒரு மனவாட்டியாக வாழ விரும்புகிறேன். எத்தனையோ வருஷங்கள் குடம் கலக்கப்படுகிறதே, ஏன் உனக்கு இறங்க மனமில்லை? தீபாதரபோஷியா, இன்றைக்கு கத்தர் வந்து அவனால் போக முடியுமா? ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காத தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்